உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த வேளையில் ஒரு 3 முக்கியமான செய்திகள் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. முதல் செய்தி, இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தையை அந்த அலுவலகத்தின் மேலே ஒரு பாரிய தாக்குதலை ஈரான் கொடுத்ததில் இன்றைக்கி ஒரு பெரிய பொருளாதார நட்டத்தை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. மற்றொரு பக்கம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய முக்கியமான உளவு கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தின் மேலே ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இஸ்ரேல் இதை மறைச்சு போலியான ஒரு செய்தியை பரப்பிட்டுருக்கு. மற்றொரு பக்கம் சர்வதேச அணு ஆயுதம் சம்பந்தமான ஒரு அமைப்பு இஸ்ரேலோட கைகோர்த்து ஈரானுக்கு எதிராக இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஈரானுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, விடுதலை பலஸ்தீனுக்கான போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 மாதங்கள் ஆச்சு. இந்த 20 மாதங்களில் இந்த ஒரு வார காலம் என்பது ரொம்ப முக்கியமான காலமாக காணப்படுது. காரணம், இஸ்ரேல் கடந்த 2 வருடங்களில் சந்திக்காத ஒரு பெரிய அழிவை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்குது. அந்த அழிவு என்பது இன்னைக்கு இஸ்ரேலை கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கு. இதுவரையும் 2 பில்லியனுக்கும் அதிகமான சேதாரங்களை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. இந்த சேதாரங்களெல்லாம் ஈடு செய்யவே இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. காசாவில் ஒரு என்ன நிலைமையை நம்ம கடந்த 20 மாதங்களில் பார்த்தோமோ அதே நிலைமை இன்னைக்கு உலக மக்கள்லாம் இஸ்ரேலில் பார்க்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எல்லாமே கொண்டாடி சந்தோஷப்படுறாங்க. காரணம், நீ விதைத்த விதை தான் நீ அறுவடை செய்ய முடியும். நீ யாருக்கு என்ன கொடுத்தாயோ அதுதான் உனக்கு எதிர்வினை அமையும் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இஸ்ரேல் இன்னைக்கு இந்த அழிவுகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழலில் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த இந்த போர், அந்த போருடைய முதல் நாளில் ஈரானுடைய தற்காப்பு சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியர் ஆனனால, இஸ்ரேலுடைய மொசாதை ஹேக் பண்ணனால, கோட்டை விட்டனால கிட்டத்தட்ட 300 அப்பாவி மக்கள் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. மேலும் 14 ஈரானுடைய IRGC இராணுவம் மற்றும் விஞ்ஞானிகள் உட்பட பல நபர்கள் இறந்தாங்க. ஸோ இவர்களுடைய இறுதி ஊர்வலம் என்பது நேற்றைய தினம் நடைபெற்றிருக்குது. இதில் தெஹ்ரானில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த ஜனாசாக்கள் எல்லாமே உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் 2 வயது கை குழந்தையும் இறந்திருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாமே சுகதாக்களாக, ஷஹீதுகளாக மாறிட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்து ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக உயிர் தியாகிகள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறாங்க மத்திய கிழக்கில் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி ஈரான் இதற்கு பதிலடி மிகவும் கொடூரமாக கொடுத்துட்ருக்கு. அந்த பதிலடிகள் எல்லாமே இஸ்ரேல்னால் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியல. இஸ்ரேலுடைய சமீபத்திய நிலைமை என்னென்னா, அமெரிக்கா எப்படா உதவும், அமெரிக்கா போருக்குள்ளே எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கு. அதனால் அமெரிக்காவுடைய தலைவர் ட்ரம்ப் இப்போ வருவேன், நாளைக்கு வருவேன், நேற்று வருவேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின் முரணாகவும், பேசாத ஈரான் என்கிட்ட பேசி வெள்ளை மாளிகைக்கு வந்து சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற அளவுக்கான பொய்யான செய்தியும் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக கொடுக்கறனால இன்றைக்கி நெத்தனியாகு கதி கலங்கி போய் நின்றுருக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வணிக சந்தையின் மீது, பங்கு சந்தையுடைய அந்த பில்டிங் மேலே, கட்டிடத்தின் மேலே இன்றைக்கி ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் சஜல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இந்த கட்டிடம் பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கட்டிடம் அக்யூரேட்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹலோமா, ரமாத்கான் என்ற 2 நகரங்களுக்கு மத்தியில் இருக்குது. இந்த ரமாத்கானுக்கு அருகில் இருக்குது. ஸோ இந்த ரமாத்கானுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கட்டிடம் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்குது. சொல்லப்போனால் பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட $475 மில்லியன் அளவிலான பங்குச்சந்தை மதிப்பு கொண்டது தான் இஸ்ரேலுடைய பங்குச்சந்தை அந்த அலுவலகம். இதன் மேலே ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 14 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ 2023 கம்பேர் பண்ணக்கூடிய சமயத்தில் இது பெரிய பொருளாதார வீழ்ச்சி. 2023 அப்படிங்கிறது
காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பிற போராளி குழுக்கள் கூட நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு ஆண்டுகள் சந்தித்து இந்த போராளி குழுக்கள் ராக்கெட் வச்சு இன்னும் பல்வேறு ராக்கெட்டுகள் மற்றும் பல அடிப்படையில் சேதங்களை ஏற்படுத்தினதுடைய விளைவில் ஏற்பட்ட அந்த இழப்பை தாண்டி இந்த வெறும் ஒரு வாரத்தில் ஏற்பட்ட இழப்பு என்பது 20 மாதங்களை தாண்டி செல்கிறது அப்படிங்கிறதா எதர்ச்சியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த 17 பில்லியன் இழப்பு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஈரானுடைய தெஹ்ரான், ஷெஹ்ரான் போன்ற இஸ்பஹான் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை சார்ந்த அலுவலகங்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. குறிப்பாக கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய இந்த கரன்சி இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் மணி இருக்குல்ல, இதை வந்து ஹேக் பண்ணி சைபர் தாக்குதல் நடத்துனதில் ஒரு பெரிய டிஜிட்டல் மணி எல்லாத்தையும் ஈரான் இழந்திருக்கு அப்படிங்கிற செய்தி 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அது பெரிய ஒரு இழப்பாக தான் காணப்படுது. சொல்லப்போனால் அதிகபட்சம் ஒரு 2 அல்லது ஒரு $5 மில்லியன் அப்படின்னு வரும். ஆனால் இன்றைக்கி $14 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு இழப்பை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. ஸோ டிஜிட்டல் வாராகவும் இது மாறி இருக்குது. உனது பொருளாதாரத்தை நீ என் பொருளாதாரத்தை அடிக்கிறியா, நான் உன் பொருளாதாரத்தை அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கான தாக்குதலாக அது மாறி இருக்குது. அடுத்த முக்கியமான செய்தி என்னென்னா, இஸ்ரேல் பரப்பக்கூடிய போலியான செய்தி. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இதே போல் 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணால் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை, இது மருத்துவமனையுடைய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம்ஷாவில் இருக்கக்கூடிய ஃபரோபி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை. ஸோ இந்த மருத்துவமனை மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி சில இடங்களை இடித்து தருது. ஸோ இதற்கு பதிலடியாக ஈரானும் ஒரு மருத்துவமனை மேலே, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சொரோக்கோ என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மேலே பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கு. அந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள், அதாவது காசாவில் அடிபட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் துருப்புக்கள்லாம் இறந்திருக்கிறாங்க, மேலும் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சர்வதேச அளவில் பரப்பப்பட்டது. தமிழ் ஊடகங்கள் முதல் கொண்டு இதை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொரோக்கோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய துருப்புக்கள், சிகிச்சை பெறக்கூடிய துருப்புக்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை செய்தி. ஆனால் இந்த சரோக்கோ மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தல. இந்த சரோக்கோ மருத்துவமனை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரமாத் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோபா என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. அந்த மருத்துவமனையும் இந்த மருத்துவமனையும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ கிடங்காக தளமாக இருக்கக்கூடிய, உளவு தளமாக இருக்கக்கூடிய ஐடிஎஃப்க்கு கீழே வரக்கூடிய C-41 என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ உளவு தளத்தின் மேலே தான் பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்குது. இந்த தளம் என்பது ரொம்ப முக்கியமான தளம். ஸோ இந்த தளம் அழிஞ்ச பின்னாடியே இதை மறைக்கணுங்கிறதுக்காகவே அங்கே ஊடகத்தை தணிக்கை செஞ்சுருக்கு. எந்த ஊடகங்களும் உள்ளே போகக்கூடாது, செய்தி இருக்கக்கூடாது, புகைப்படங்கள், வீடியோக்கள் எதுவுமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பக்கத்தில் இருந்த அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த சரோக்கோ மருத்துவமனை, இந்த போட்ட அந்த வெடிகுண்டு அதிர்ச்சி, அந்த சர்ஜல் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைல் போய் விழுந்தனால அதோடைய அதிர்ச்சியில் இந்த மருத்துவமனையுடைய கண்ணாடிகள் உடைபட்டு சிலுசிலாக நொறுங்கி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மருத்துவமனை தான் ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகள் மேலே, எப்படி காசாவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் சிகிச்சை பெறக்கூடியவர்கள், புற்றுநோயாளிகள், டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு, அதுபோல் ஒரு தாக்குதல் தான் நடத்தியதுக்கு ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு போலியான ப்ராபகேண்டாவை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து பரப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டேன்னா, அந்த மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடிய உளவு மற்றும் இராணுவ கட்டமைப்பை தான் அடித்து நொறுக்கி இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஏன் இதை வெளிப்படுத்தலைன்னா, மேற்குலகம் வீக்காக நினச்சிரும், நம்மளை அமெரிக்கா வீக்காக நினச்சிரும். இவ்வளோ பெரிய கட்டமைப்பை ஈரான் அடிக்குதுன்னா அந்தளவு நம்ம மெத்தனை போக்காக இருந்துட்டோம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த உளவியல் சிக்கல் ஏற்படுறதுனால தான் இன்றைக்கி அந்த செய்தியை மறைத்து ஒரு போலியான செய்தியை பரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி உலகம் முழுக்க ஆலைசான் ரஃபா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஃபாவில் ஒரு பெரிய இனப்படுகொலையை கிட்டத்தட்ட ஒரு பாதியை செய்து முடித்த இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் கடந்த வருஷம் ரம்ஜானுடைய ஆரம்பத்தில் நடந்துச்சு. ஸோ அப்போ எல்லாரும் ஆலைசான் ரஃபான்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ரஃபாவுக்காக காசாவுக்காக குரல் கொடுத்தோம். இன்றைக்கி ஆலைசான் இஸ்ரேலுங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பல ஜியோனிச தீவிரவாதிகள் போட்டுருக்காங்க. அதை சில நபர்கள் எடுத்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஆலைசான் இஸ்ரேலுங்கிற வார்த்தையை பிரித்து இஸ் ஹெல்னு போட்டிருக்காங்க. இஸ் ஹெல் அப்படின்னா என்ன, இது நரகம் தான், உங்களுக்கு நரகத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்கை காமெடியாக சில நபர்கள் எடுத்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். மறுபக்கம் என்னென்னா, இன்றைக்கி புட்டினுடைய நிலைப்பாடு சற்று மாறி இருக்குது. புட்டின், நான் 2 நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் எதுவும் சொந்த கருத்தாக சொல்லலை, ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமாக கிடைத்த செய்தி தான் நான் சொன்னேன். புட்டினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது, புட்டின் கெட்ட தலைவர் நான் எங்கேயுமே சொல்லலை, அவருடைய நிலைப்பாடுகள் இந்த போரில் எப்படி இருக்குது, எந்த அளவுடைய உதவிகள் இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி மேற்குலகம் இருக்குது, நேட்டோ இருக்குது, அமெரிக்கா இருக்குது. ஈரானுக்கு பின்னாடி பேக் போனால் யார் இருக்கிறா? நாம் நம்பிக்கொண்டிருந்தது ரஷ்யா தானே. அப்போ ரஷ்யா இதில் எங்கே இறங்குனா 7 நாளில் எங்கேயும் இறங்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கு. நேற்று வெளியிட்ட கருத்து என்னென்னா, இதுவரையும் ஈரான் என்கிட்ட எந்த உதவியும் கேட்கல,
தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தை பார்த்தோம். மேலும் ஈரானுக்கு எந்த வகை இராணுவ உதவியோ பெரிய எந்த உதவியும் செய்யலைன்னு நம்ம பார்த்தோம். S-400 என்ற சொல்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்யா கொடுத்தது, சமீபமாக கொடுத்தது இல்லை. இப்போ சமீபமாக இந்த போர்க்கால சூழலில் என்ன உதவியில் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் வரல அப்படின்னு தான் உண்மை. சீனாவுடைய உதவிகள் தான் ஈரானுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த சூழலில் இன்னைக்கு புட்டின் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக வரவேற்கத்தக்க கருத்து. உண்மையாக புட்டினுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியல. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்வி எழுது தவிர பதில் தெளிவாக நம்மளால் சொல்ல முடியல. என்ன கருத்து சொல்கிறாருன்னா, அதுக்கு நிச்சயமாக உரிமை இருக்குது. ஈரானுக்கு 20% யுரேனியத்தை பயன்படுத்தி அணுசக்தியை உருவாக்குவதற்கு அதுக்கு உரிமை இருக்குது. அதை கூடி அமெரிக்கா பிடுங்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. 20% அந்த யுரேனியத்தை பயன்படுத்தி 20% யுரேனியத்தை பயன்படுத்தி மருத்துவத்துறை இன்னும் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி துறைகளில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அணு ஆயுதம் என்பது இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக அமைதியாக அதை பயன்படுத்திட்டு போட்டும், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி புட்டின் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ புட்டின் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆயுதங்கள் சார்ந்த இராணுவ சார்ந்த உதவிகளை இன்னும் வழங்கலையாட்டியும் கருத்துக்களில் இந்த கருத்து என்பது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. ஏன்னா ஈரான் இன்றைக்கி போராடுறது அதுக்காக தான். ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிற முடிவை நோக்கி நம்ம போகிறோம், ஆனால் இருக்குது அப்படின்னு மேற்குலகம் சொல்லிட்டு இருக்கு. 1996 இன்னைக்கு வரைக்கும் நெத்தனியாக ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் இந்த அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சு, அணு ஆயுதத்தை முடிக்க போகுது, அணு ஆயுத நாடாக மாறிட்டு இருக்கு ஈரானுக்கு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் தன்மை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாரு. ஆனால் சில நாடுகள் இன்னும் முக்கியமான சின்ன சின்ன நாடுகள், அதாவது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எந்த அளவு சொல்கிறாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் வச்சதுல என்ன தப்பு இருக்குது? 9 அணு ஆயுத நாடுகள் இருக்குல்ல, பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது, நேட்டோவில் நான் சொன்ன மாதிரி பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, சீனா, வடகொரியா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் எல்லா நாடுகளும் வச்சுருக்கிறாங்க. ஏன்? ஒரு பாதுகாப்புக்காகன்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ ஈரான் வைப்பதில் என்ன தவறு இருக்குன்னு ஒரு சில நாடுகள் கேட்குறாங்க. ஆனால் ஈரான்கிட்ட உண்மையாக அணு ஆயுதம் இருக்கான்னா இல்லைன்னா நம்மளால் கிட்டத்தட்ட அந்த முடிவை நோக்கி போகக்கூடிய இடத்துக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவை யார் இன்றைக்கி சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது அணு ஆயுத கூட்டமைப்புன்னு சர்வதேச அளவில் ஒன்று இருக்குது, அணு ஆயுத தடுப்பு அமைப்புன்னு இருக்குது, அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பு. ஸோ இந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பு இருக்குல்ல, இது 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அணு ஆயுதம்னு பேச ஆரம்பிக்கும் போதே இது யார் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. அதில் பல்வேறு நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்துச்சு. ஈரான், வடகொரியா எல்லாம் இருந்துச்சு. சமீபமாக வடகொரியா அது வெளியே வந்துடுச்சு. ஸோ வடகொரியா இன்னைக்கு அணு ஆயுதம் நாடாக இருக்குது. ஈரான் அது வெளிவருவோம்னு சொல்லிட்டு தனது நாடாளுமன்றத்தில் இந்த தாக்குதலுக்கு முன்னாடி, அதாவது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு முன்னாடி முடிவு செஞ்சிருந்துச்சு. இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம், வெளிவந்தால் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்ல, உருவாக்குறோங்கிற ரெண்டாவது, இந்த பரவலில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து வெளிவந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சர்வதேச அணு ஆயுத கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய IAEA என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்புகிட்ட இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலகமும் சேர்ந்து தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஈரானை வாட்ச் பண்ணணும், ஈரானுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அணு சக்தி அணு நிலையங்கள் கூடங்களை ஆய்வு செய்யுங்க. அவங்க அண்டர் கிரவுண்டு கீழே வச்சு பண்ணுறாங்க ரகசியமாக. ஸோ அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்அப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை கேட்டுட்டு இருந்த இந்த சர்வதேச அணு ஆயுத அமைப்பாக இருக்கக்கூடிய IAEA என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க மேலே வழக்கு தொடுப்பேன், சர்வதேச நீதிமன்றம் அல்லது UN அவங்கள அழைச்சி நாங்கள் பேசுவோம், ஆய்வு செய்வோம், அது உண்மையாக வச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு சார்பாக சில முடிவுகளை எடுத்து அறிக்கைகளை வெளியிட்டு இருந்துச்சு. இடையில கூட ஒரு விஷயம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ரகசிய கோப்புக்களை ஈரான் போய் திருடிட்டுனா ஹேக் பண்ணிட்டு வந்துச்சு. இஸ்ரேலுக்குள்ளேயே போய் எடுத்துகிட்டு வந்த அந்த கோப்புகளில் பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. அதை சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த சர்வதேச IAEA என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இஸ்ரேலுடைய ஒரு பெண் மொசாது தலைவர்கிட்ட கனெக்ஷனில் இருந்துச்சு, பேசிகிட்டு இருந்துச்சு, ஸ்டாட்டிக்ஸ்லாம் வகுத்துட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு, எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த அமைப்பு இருந்துச்சு. ஸோ இந்த அமைப்பு இன்னைக்கு இவ்வளோ போர் நடந்து இவ்வளோ சண்டைகள் நடக்கக்கூடிய இந்த வேலையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லுது தெரியுங்களா? ஈரான்ட்ட அணு ஆயுதமே இல்லை, ஈரான்ட்ட எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆய்வு செஞ்சிட்டோம், அணு ஆயுதம் உருவாக்குவதற்கான எந்த கூறுகளும் கிடையாது, சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதற்கு ஈரானுடைய IRGC தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப டூ லேட், ரொம்ப தாமதமாக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அறிக்கை எங்களுக்கு தேவையே கிடையாது, இது ஒரு ஏமாற்று வேலை, இன்றைக்கி இந்த அறிக்கை சொல்வதற்கான நேரமாக இது, என்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும், முழுமையான இந்த போருக்கு இஸ்ரேலை இட்டு செல்வதற்காக எல்லா அழுத்தங்களையும் கொடுத்து தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி அதுகிட்ட இல்லை, ஈரான்கிட்ட இல்லைன்னு சொல்வதன் மூலம் என்ன கிடைக்கிது, எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டித்து விட்டது இல்லாமல் நீங்கள் இஸ்ரேலோட அமெரிக்காவுடைய கையாளாக இருக்கீங்கன்னு நேரடியாக ஈரான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இன்றைக்கி சாடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி இந்த போர் என்பது போயிட்டுருக்கு. அப்போ ஈரானை பொறுத்தவரை இறைவனை மட்டுமே நம்பி இந்த போரில் இறங்கி இருக்கிறாங்க.
யாருடைய உதவியும் இல்லை. 7 நாளில் யார் உதவி செய்தால்? எந்த நாடுகளோ, அரபு நாடுகளோ, ரஷ்யாவோ, சீனா ஓரளவு உதவி, மிச்சம் எந்த நாடுகளோ ஒரு துளி உதவி கூட செய்யலை. ஆனால் தன் கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி இன்னைக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் முழுக்க ஈரான் தனது நாட்டையும் மத்திய கிழக்கையும் விடுதலை பலஸ்தீனையும் உருவாக்கணும் அப்படிங்கிற டார்கெட்ல இருந்து தான் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது. அப்போ ஈரான் ஏன் இவ்வளவு நாள் பதுங்கி இருந்துச்சு, ஏன் யாரையும் நம்பலை, ஏன் அமெரிக்காவை குறிப்பாக நம்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலகத்திற்கு சர்வதேச அமைப்புகளே ஆதரவாக இருக்கிறனால தான் ஈரான் தன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த நிலைப்பாடு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை அடிக்குது அப்படிங்கிறத தாண்டி சில வெகுஜன மக்கள் மேலேயும் இந்த ராக்கெட் வீச்சு நடந்திருக்கு. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஷபி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையில் 55 நபர்கள் இன்னைக்கு அட்மிட் ஆகியிருக்காங்க, காயமடைஞ்சிருக்கிறாங்க, சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு பழிவாங்கி கொண்டிருக்கிறது ஈரான். இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் தனது கைவசம் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ஆயுதம் வலுவானதா, அது எந்தளவு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஐயங்களோடு தயங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய ஃபரோடா என்று சொல்லக்கூடிய அணுசக்தி நிலையத்தின் மேலே ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்த போகிறேன். இந்த அணுசக்தி நிலையம் எங்கே இருக்குன்னா, மலைகளுக்கு நடுவே 80லேருந்து 90 மீட்டருக்கு கீழே, 100 மீட்டர்னு சொல்லப்படுகிறது, 80-90 இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இது இருக்குது. இது ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இந்த ஃபரோடா என்று சொல்லக்கூடிய அணுசக்தி மையத்துக்குள்ளே தான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க. இதுதான் பர்டிகுலரான இடம், ஒரு பெரிய இடமா இருக்குது. ஸோ அதனால் அதன் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் கைவசம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பத்தாது, அது வெடிக்காது. என் கையில் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் தான் வெடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பங்கர் பஸ்டர் பூமிக்கு மேலே அடித்து ஒரு துளையிடும், அதுலேருந்து ஒரு துளையிடும், அடுத்தடுத்து லேயராக 5லேருந்து 6 அடி உள்ள செல்லவே ஒவ்வொரு படியாக உடைத்து உள்ளே சென்று இறுதியாக அந்த இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்தும். இதுதான் பங்கர் பஸ்டருடைய வேலை. ஸோ இந்த பங்கர் பஸ்டர் தான் தாக்குன்னு சொல்லி கொண்டிருந்த ட்ரம்ப் இன்னைக்கு தயங்கி சொல்கிறாரு, பங்கர் பஸ்டர் அடிக்குமான்னு தெரியல, ஒருவேளை அடிக்காமல் போயிடுச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும், அதனால் நம்ம கமாண்டோ தாக்குதல் இராணுவத்தை நேரடியாக அடித்து அதை சுத்து போட்டு அதை மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவை நோக்கி போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு. இறுதியாக ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அணுசக்தி கூடம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அணுசக்தி மையம், ஹெவி வாட்டர் நியூக்ளியர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெவி வாட்டர் நியூக்ளியர் ஸ்டேஷனை நோக்கி தாக்குதல் நடத்த எல்லா ஆயத்தங்களையும் இதில் செஞ்சு தயாராக வச்சிருச்சு, லொக்கேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஆனால் அங்கே கிடைச்ச கிராஃப்ட், விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கிராஃப்டில் உத்து நோக்கி பார்த்தா அங்கே வாட்டரும் கிடையாது, நியூக்ளியரும் கிடையாது. காரணம், இந்த செய்தி ஆல்ரெடி கிடைச்சனால உளவு அமைப்புகள் மூலமாக ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு முழுமையாகவே ஈரான் வெக்கேட் ஆயிருச்சு. ஸோ எம்டியாக தான் அந்த இடம் இருக்குது. அந்த எம்டியாக இருக்கக்கூடிய இடத்தின் மேலே அடிச்சு என்ன அடிக்கலாட்டி என்ன, ஸோ அந்த முடிவை இஸ்ரேல் இன்னைக்கு கைவிட்டுருச்சு. இது போல தான் ஒவ்வொரு இடங்களையும் ரொம்ப சேஃபாக ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நகர்த்தி கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.